மப்பேடு பகுதியில் வடமாநில இளைஞரை தாக்கிய மர்ம நபர்கள் 10,000 ரூபாய் பணத்தையும் கொள்ளையடித்து சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் மப்பேடு பகுதியில் உத்தரப்பிரதேச மாநிலத்தைச் சேர்ந்த ராமசங்கர் என்பவர் தனியார் நிறுவனம் ஒன்றில் வேலை செய்து வருகிறார். இந்நிலையில் மப்பேடு பகுதியில் உள்ள தனது வீட்டில் இருந்து அதிகாலை 4 மணிக்கு வேலைக்கு சென்று கொண்டிருந்த போது 6 பேர் கொண்ட மர்ம கும்பல் ராமசங்கரை வழிமறித்து கொடூரமாக தாக்கியதுடன் ராமசங்கரிடம் இருந்த 10,000 ரூபாய் பணம் மற்றும் செல்போனை பறித்துக் கொண்டு தப்பி சென்றுள்ளனர். இதனையடுத்து பலத்த காயங்களுடன் இருந்த ராமசங்கர் மீட்கப்பட்டு திருவள்ளூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் தற்போது அவசர சிகிச்சை பிரிவில் ஆபத்தான நிலையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. விஜய் பாஜகவுடன் தேர்தல் ஒப்பந்தத்திற்கு தயாரானால் வழக்குகள் மாயமாகிவிடும், மறைந்துவிடும் என கோவை விமான நிலையத்தில் காங்கிரஸ் கட்சி மாநில தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்தார். கோவை விமான நிலையத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது ஸ்காட்லாந்து போலீசுக்கு நிகரானது தமிழக காவல்துறை என்றும், கரூர் வழக்கை தமிழகத்தில் விசாரித்து இருந்தால் இந்த அளவுக்கு சிரமமும் சங்கடமும் ஏற்பட்டு இருக்காது என்றும் தெரிவித்தார். தொடர்ந்து டெல்லிக்கு வரவழைத்து அரசியல் ஒப்பந்தமும் தேர்தல் ஒப்பந்தமும் போடுவதற்கு முயற்சி செய்யலாமா என பாஜக பார்த்துக் கொண்டிருப்பதாக குற்றம் சாட்டிய அவர், ஒப்பந்தத்திற்கு தயாரானால் வழக்குகள் மாயமாகிவிடும், மறைந்துவிடும் என தெரிவித்தார். மேலும் பாஜகவின் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அறிவில்லாமல் பேசுவதாக விமர்சித்த அவர், மராட்டிய மற்றும் மும்பை பற்றி பேசும் அண்ணாமலை தமிழகத்தை பற்றி அறிவுபூர்வமாக மற்றும் நாகரிகமாக பேச மாட்டார் என குற்றம் சாட்டினார். அவரால் கேட்கிறான், அவங்க போய் பாக்குறாங்க, அவங்க விருப்பம். எங்கள் தலைமை யாருடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தவில்லை. காங்கிரசிற்கு கொல்லைப்புற அரசியல் செய்யும் பழக்கமும் கிடையாது, எந்த காலத்திலும் கிடையாது. நேரடியாக நாங்க அரசியல் பண்ணோம், நேரடியா பேச்சுவார்த்தை பண்ணுவோம். சார், இது இந்த நாட்டுல சமத்துவம், சுதந்திரம், ஜனநாயகம் எல்லாம் இருக்கு. அவங்க ஒரு கருத்தை சொல்றாங்க, அது எதுவும் நீங்க பொருட்படுத்த வேண்டாம். எங்க அகில இந்திய தலைமை திராவிட முன்னேற்ற கழகத்தை கூட பேசுவதற்கு குழு அமைத்திருக்கிறது, வேற யாருக்கிட்டையும் பேசல. ஓகே, எங்க அகில இந்திய தலைமை இந்தியா கூட்டணி வலிமையாக இருக்குன்னு சொல்லுது. நாங்களும் தமிழ்நாட்டு தலைமையும் நான் சொல்றேன். வேற யார் சொல்லணும்? யார் சொல்லணும்னு எதிர்பார்க்கறீங்க நீங்க? அவங்க கருத்தை சொல்லுவாங்க. அதெல்லாம் நாங்க மைக்கு முன்னாடி பேச முடியாது. திண்டிவனத்தில் திராவிட பொங்கல் திருநாளை முன்னிட்டு நடைபெற்ற கால்பந்து போட்டியில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு முன்னாள் அமைச்சர் செஞ்சி மஸ்தான் கோப்பை வழங்கி சிறப்பித்தார். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் வடக்கு மாவட்ட விளையாட்டு மேம்பாட்டு அணி சார்பில் திராவிட பொங்கல் திருநாளை முன்னிட்டு கால்பந்து போட்டி மாவட்ட விளையாட்டு மேம்பாட்டு அணி அமைப்பாளர் சந்திரன் ஏற்பாட்டில் நடைபெற்றது. இதில் பல்வேறு அணிகள் கலந்து கொண்ட நிலையில் முன்னாள் அமைச்சர் செஞ்சி மஸ்தான் வெற்றி பெற்ற அணியினருக்கு பரிசு தொகை மற்றும் கோப்பை வழங்கினார். இந்நிகழ்வில் திண்டிவனம் திமுக நகர செயலாளர் ஆசிரியர் கண்ணன், கவுன்சிலர்கள் ரவிச்சந்திரன், பாபு மற்றும் இளைஞர் அணி மாவட்ட துணை அமைப்பாளர் ரமேஷ் உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ரொக்கத்தொகை வழங்குவது தொடர்பாக துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதனிடம் முதலமைச்சர் ரங்கசாமி ஆலோசனை மேற்கொண்டார். தமிழகத்தில் பொங்கல் தொகுப்பில் 3,000 ரூபாய் ரொக்கம் வழங்கிய நிலையில் புதுச்சேரி அரசும் பொங்கல் தொகுப்பில் ரொக்க பரிசு வழங்க திட்டமிட்டுள்ளது. மேலும் போதிய நிதி இல்லாத சூழ்நிலையில் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமனிடம் தொலைபேசி மூலம் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி ரொக்க பரிசு வழங்குவது தொடர்பாக நிதி கேட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் பாஜக சார்பாக உள்துறை அமைச்சர் நமசிவாயம் பொங்கல் ரொக்க பரிசு வழங்குவது தொடர்பாக துணைநிலை ஆளுநரை நேரில் சந்தித்து வலியுறுத்தியிருந்த நிலையில் பண்டிகை வர சில தினங்களே உள்ளதால் லோக் நிவாசில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதனை முதலமைச்சர் ரங்கசாமி சந்தித்து பொங்கல் தொகை வழங்குவது குறித்து சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக ஆலோசனை நடத்தினார். ஆலோசனையின் போது குடும்ப அட்டைதாரருக்கு தலா 4,000 ரூபாய் வழங்கலாம் என இறுதி செய்யப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.